தளபதி விஜய் அவர்கள் இல்லாம தனியா அவருடைய மனைவி சங்கீதா அவர்கள் பாத்தீங்கன்னா சங்கர் அவர்களுடைய மகள் திருமண விழால கலந்துக்கிட்டாங்க. இப்போ இது தொடர்பான புகைப்படம் சமூக வலைதளங்கள்ல வைரல் ஆயிட்டு வருது. அவங்களோட ஹாரிஸ் ஜெயராஜ் அவர்களுடைய மனைவி சுமா ஹாரிஸ் அவர்களும் கலந்துக்கிட்டாங்க. இந்த புகைப்படம் தான் இப்போ சமூக வலைதளங்கள்ல வைரல் ஆயிட்டு வருது. சென்னையில பிரம்மாண்ட இயக்குனர் சங்கர் அவர்களுடைய மூத்த மகள் ஐஸ்வர்யாவுக்கும் தருண்குமார் அப்படின்றவருக்கும் திருமணம் நடந்துச்சு. தருண்குமார் அப்படின்றவரு சங்கர் அவர்கள் கிட்ட அசிஸ்டன்ட் டைரக்டரா வேலை செஞ்சுட்டு வந்திருக்காரு. இந்த சூழல தான் ஐஸ்வர்யாவுக்கும் தருணுக்கும் திருமணம் நடந்திருக்கு. இந்த திருமண விழால தமிழ் சினிமா பிரபலங்கள் நிறைய பேர் கலந்துக்கிட்டாங்க. கார்த்திக், சூர்யா, கமல்ஹாசன், சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த், விக்ரம் உட்பட பல பிரபல நடிகர்களும், நயன்தாரா உட்பட பிரபல நடிகைகளும் இந்த விழால கலந்துக்கிட்டாங்க. அது மட்டும் இல்லாம மணிரத்னம் உட்பட மிகப்பெரிய இயக்குநர்களும் இந்த விழால கலந்துக்கிட்டாங்க. முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் கூட இந்த விழால கலந்துக்கிட்டாரு. இது தொடர்பான போட்டோஸ், வீடியோஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா சோசியல் மீடியால பயங்கர வைரலா ஷேர் ஆயிட்டு வந்தது. தளபதி விஜய் அவர்கள் பாத்தீங்கன்னா கோட் படத்துல பயங்கர சீரியஸ் நடிச்சிட்டு வராரு. அங்க ரொம்ப பிஸியா இருக்கிற சூழல்ல அவரால வர முடியல அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இந்த சூழல்ல தான் அவருடைய மனைவி சங்கீதா அவர்கள் இந்த விழால கலந்துக்கிட்டாங்க. இப்போ அந்த புகைப்படம் தான் சமூக வலைதளங்கள்ல வைரல் ஆயிட்டு வருது. இது பத்தின உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. பட்டமளிப்பு விழால நடக்க முடியாம புற்றுநோயால பாதிக்கப்பட்ட மாணவிய பட்டம் வாங்க வச்சிருக்காங்க சக மாணவிகள். அந்த மாணவிய இவங்க எல்லாரும் தூக்கிட்டு மேடையில நிறுத்தி இவங்க பட்டம் வாங்குறதுக்கு உதவியா இருந்திருக்காங்க. இது பல பேரை நிகழ்ச்சியில ஆழ்த்திருக்கு. அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டம் பகுதியில தனியார் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி செயல்பட்டு வருது. இந்த கல்லூரியில தான் பட்டமளிப்பு விழா ஏற்பாடு செய்யப்பட்டிருந்திருக்கு. இந்த விழால சிறப்பு விருந்தினரா திரைப்பட பாடலாசிரியரான அறிவுமதி அவர்கள் கலந்துக்கிட்டாங்க. அப்போ மாணவ மாணவிகளுக்கு மேடையில பட்டம் அளிக்கப்பட்டிருந்திருக்கு. இந்த சூழல்ல தான் அங்க நடக்க முடியாம ரத்த புற்றுநோயால பாதிக்கப்பட்டிருந்த மாணவிய சக மாணவிகள் பட்டம் வாங்குறதுக்காக மேடைக்கு எல்லாரும் சேர்ந்து அந்த மாணவிய தூக்கிட்டு வந்திருக்காங்க. இது எல்லாருமே நிகழ்ச்சியில ஆழ்த்திருக்கு. அந்த மாணவி அரியலூர் மாவட்டம் மீன்சுருட்டி பக்கத்தில் இருக்கக்கூடிய குண்டவெளி பகுதியை சேர்ந்த கௌசல்யா அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. கௌசல்யா கடந்த 8 மாதங்களா ரத்த புற்றுநோயால பாதிக்கப்பட்டு சிகிச்சை எடுத்துட்டு வராங்க. சிகிச்சை எடுத்துட்டு வர சூழல்ல அவங்களால நடக்க முடியாத நிலைமை ஏற்பட்டிருக்கு. இருந்தாலுமே கஷ்டப்பட்டு படிச்சு பட்டம் வாங்கியிருக்காங்க. அந்த பட்டத்தை வாங்கணும் அப்படின்னு இவங்க ஆசைப்பட்டு இருந்திருக்காங்க. இவங்களுடைய ஆசைய சக மாணவிகள் நிறைவேற்றி வச்சிருக்காங்க. நடக்க முடியாத சூழலையுமே தன்னுடைய தோழிய மாணவிகள் எல்லாரும் ஒன்னு சேர்ந்து தூக்கிட்டு மேடையில பட்டம் வாங்க வச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம கௌசல்யா கல்லூரி அளவுல சிறந்த கபடி வீராங்கனையாகவும் திகழ்ந்திருக்காங்க. சீக்கிரமா இவங்க குணமடைஞ்சு இவங்களுடைய மற்ற வேலை